அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஃப்ரைடே லஞ்ச் மினி விளாக் பார்க்கலாமா? பிள்ளைங்களுக்கு இன்றைக்கி லஞ்ச் என்ன செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். பிள்ளைங்களுக்கு 7:45 ஸ்கூல் வந்துடும். அதுக்குள்ளேயும் பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி, பிரேக்ஃபாஸ்ட், ஸ்நாக்ஸ் கொடுத்து பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும். ஒரு பக்கம் உலைய வச்சாச்சு, இன்னொரு பக்கம் என்ன வைக்கலான்னு பார்க்கும்போது காய்கறி எதுவும் இல்லை. அதனால் பருப்பு, சின்ன வெங்காயம், அதோட வெள்ளைப்பூடு, மிளகாப்பொடி, மஞ்சப்பொடி, தக்காளி பழம், பல்லாரி, அதோட பெருஞ்சீரகத்தூள், சின்ன சீரகத்தூள் சேர்த்து கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து வேக போட்டாச்சு. இன்றைக்கி பருப்பு சாம்பார் தான் ரெடி பண்ணுது, காய்கறி எதுவும் இல்லாமல். அதுக்கப்புறம் முளையும் கொதித்து வந்துட்டு சரி அரிசியை கழுவி சேர்த்துட்டோம்னா சோறு வெந்துக்கிட்டு இருக்குமே அப்படின்ட்டு அதையும் ரெடி பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுக்கு பருப்பு குழம்புக்கு சைடிஷ் கோவக்காய் இருந்துச்சு வீட்டில். சரி பொரியல் ரெடி பண்ணிடலாமா அப்படின்ட்டு அதான் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதோட கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கோவக்காய் எடுத்து அதில் சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா மொறுன்னு வெந்து வரட்டும் அப்படின்ட்டு. இன்றைக்கி என்ன சாப்பாடு பிள்ளைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கலாம் பார்க்கும்போது வீட்டில் தோசை மாவு எதுவும் இல்லை. சரி கொண்டக்கடலை நைட்டே தூங்கும்போது ஊற போட்டிருந்தேன். கொண்டக்கடலை தோசை சுட்டுடலாமா அப்படின்ட்டு அதான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். கருவேப்பிலை, அதோட மிளவத்தல், உப்பு, அதோட வெள்ளை கொண்டக்கடலையும் சேர்த்து அரைச்சாச்சு. தோசை மாவு பேட்டருக்கு. அதுக்கப்புறம் தொட்டுக்கிட என்னென்னு பார்த்தீங்கன்னா தோசைக்கு துவையல் தான் அரைச்சிருந்தேன். நல்லா துவையல் அரைச்சாச்சு. அதை வச்சு பிள்ளைங்க சாப்பிட்டுக்கிடுவாங்க அப்படின்ட்டு மொறுன்னு சூப்பராக தோசை ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பிள்ளைங்க முட்டை கேட்டாங்க, முட்டை ஆம்லேட்டு. அதனால் உள்ளி எதுவும் போடாமல் சும்மா சாதாரணமாக ஆம்லேட் போட்டேன். அதுக்கப்புறம் குழம்பு எல்லாம் ரெடி ஆகிட்டு. அதனால் குழம்பு கொஞ்சம் கட்டியாக இருந்தால் தான் சோத்தில் ஒன்று சேர்ந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் இன்றைக்கி கட்டியாகவே வச்சாச்சு. அதோட கோவக்காய் பொரியல், முட்டையும் வச்சு பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸு கடலை மிட்டாய் கொடுத்து பிள்ளைங்கள டாட்டா காமிச்சு ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா காலையில் ஆப்பம் போட்டிருந்தேன். நாளே ஆப்பம் அரைச்சி காலையில் சுட்டிருப்பாங்க போல், எனக்கு கொண்டு வந்திருந்தாங்க. ஆப்பமும் கொண்டக்கடலை சாணம் வச்சு நான் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எள்ளு புண்ணாக்கு வாசலில் விற்றாங்க, அதையும் சாப்பிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ்.